ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுத்துருக்க டாபிக் பார்த்திங்கன்னா, பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டிய செடின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் உண்மையிலேயே அது பெண்கள் இருக்கிற வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லார் வீட்லேயுமே கம்பல்சரி கண்டிப்பாக நம்ம வளர்க்க வேண்டிய செடின்னு கூட சொல்லலாம் இந்த ஆலோவேரா செடி. பெண்கள் அப்படின்னாலே அழகுபடுத்துறதுன்னு அர்த்தம். அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கறது பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேரா தான். நம்முடைய முகமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், தலைமுடியாக இருக்கட்டும், ரொம்ப அழகுபடுத்துறதுக்கு இந்த ஆலோவேரா ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குடல் புண், ஆஸ்துமா, உடல் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, உஷ்ணமாயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இதை வந்து சில பேர் ரொம்ப நல்லது, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வளர்க்குறாங்களேக்கோசரம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றது தெரியறதில்ல. அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம பயன்படுத்தும் போது தான் அது நமக்கும் வந்து அதிர்ஷ்டமாக அமையுமே தவிர வீட்டில் சும்மா வச்சிருக்கனால அது வந்து ஒன்றுமே பயன்பட போகிறது கிடையாது. இது ஒரு பெஸ்ட்டு மூலிகைன்னு கூட சொல்லலாம். எல்லா சோப்பு, ஷாம்பு, மருந்து, மாத்திரை இப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆலோவேராவை மூலப்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதை ஏன் வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க, இந்த கற்றாழைலாம் நம்மளால் வளர்க்க முடியாது, இது சரியாக வளராது, இது நம்மளால் பராமரிக்க முடியாது, இதுக்கு ரொம்ப இடம் தேவை, இந்த மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. கற்றாழை வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வளர வைக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு நிறைய பராமரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு அதிகப்படியாக நம்ம டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பக்கக்கன்று, அதாவது இந்த மாதிரி கற்றாழைக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு பக்கக்கன்று வருது இல்லையா, வாழைக்கன்று மாதிரி தான் இதுவும். பக்கக்கன்று எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குட்டியாக பக்கத்தில் வந்து வரும் இதே மாதிரியே. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜாடியில் வச்சுட்டா கூட உங்களுக்கு நல்ல அழகாக சூப்பராக தழைச்சி வளர ஆரம்பிக்கும். இது வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு உடனேவே வச்ச உடனேவே ஒரு மாதத்துலலாம் உங்களுக்கு அப்படியே நிறைய வந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து அதை கேர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா இதுக்கு அதிகப்படியான தண்ணி தேவைப்படாது. அதே மாதிரி ரொம்ப தண்ணி பாங்கு, அதாவது ரொம்ப தண்ணி போகக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது அழுகிடும். குட்டி செடியாக தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா பெரிய செடியாக கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வைக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். குட்டி செடியாக வச்சிங்க அப்படின்னா நல்லா வேர் பிடிச்சி நல்லா தழைச்சி உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். பெரிய செடியாக கிடைச்சிச்சு, இதை வந்து நான் வந்து ரொம்ப நாள் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கயிறில் கட்டி ஏதாச்சும் ஒரு சைடு நீங்கள் தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. 2-3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு அழுகி போகாது, ஒன்றுமே செய்யாது. அதுக்கு மேலேயுமே இது வந்து வீணாக போகாது, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் அதுக்கு மேலே வச்சு பார்த்ததில்லை. சின்ன பூஜை அடியிலையோ அல்லது உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பக்கெட்லேயோ நீங்கள் வச்சு வாசலில் வந்து காம்பவுண்ட் செவரில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து, கணக்கில் அடங்காத ஒரு நன்மைகள் வந்து இந்த செடியில் நமக்கு இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய மருந்து பொருளாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நமக்கு ரொம்ப வெள்ளைப்படுற பிரச்சனை இருந்தாலோ, அல்லது உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது ஆஸ்மா இருக்குது, உங்களுக்கு குடல் புண் இருக்குது, ரொம்ப வயிறுலாம் வந்து புண்ணாக இருக்குது அப்படின்னாலோ இதை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி அடித்து ரெகுலராக வந்து குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு ஹேண்ட் வாஷ் ஜெல்லு, ஃபேஸ் வாஷ் ஜெல்லு, அலோவேரா மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி நிறையா நம்மளால் வந்து தயாரித்து நம்மளுடைய ஃபேஸை வந்து இன்னும் மேலும் நேச்சுராக அழகுபடுத்திக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இதனால் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அதனால் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனியாக சில்கியாக உங்களோட ஹேரை மாற்றும். இந்த நேச்சுரலான ஆலோவேராவோட ஜெல்லை வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக உங்களுடைய ஹேரில் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 2 மடங்கு நீளமான அடர்த்தியான சூப்பராக கருகருன்னு உங்களுக்கு கூந்தல் நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த செடி வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், ரொம்ப நல்லது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதோடைய பலன் தெரியாமலே நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆலோவேரா ஜெல் வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது, ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் எப்படி தயாரிக்கிறது, ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் ஜெல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தனித்தனி வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா செடி வந்து சீக்கிரமாக நல்லா க்ரோத் வளர்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து அப்படியே அந்த ஆலோவேரா செடியில் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமே வந்து உங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிக்கும். நல்லா வந்து மொத்தமாகவும் வளர ஆரம்பிக்கும். ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு உள்ளவங்க, சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து செட் ஆகாது. அது தவிர்த்து மற்றவங்களாம் வந்து தாராளமாக இதை உபயோகப்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையோ அல்லது நர்சரி கார்டன்லேயோ வாங்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை வளர்க்க ஆரம்பிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.